முதல் நாள் ரிஹானுக்கு அது கனவு என்று தோன்றியது. 2ஆம் நாள் அவன் கண்ணில் பிரச்சனை என்று தோன்றியது. 3ஆம் நாள்தான் அது அவன் வண்ண மேகம் என உறுதிப்படுத்தினான். சரியாக காலை 6 மணிக்கு அந்த வண்ண மேகம் வருவதை கவனித்தான். காடு ஒன்றில் தன் தாய் வழி பாட்டனுடன் ரிகான் வசித்து வந்தான். தொடர்ந்து 1 மாதமாக என்னென்ன வண்ணத்தில் மேகம் வருகின்றது என்பதை ரிகான் கவனித்தான். மரம் ஒன்றில் கரியை வைத்து குறித்து கொண்டான். ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு வண்ணத்தில் மேகம் வந்தது. சிகப்பு நிறத்தில் இருந்த மேகம் கொஞ்சம் அகலமாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை வந்த மஞ்சள் நிற மேகம் நீண்ட குச்சி போல இருந்தது. புதன்கிழமை வந்த பச்சை நிற மேகம் ஒரு காடு நகர்வது போல இருந்தது. இப்படியாக ஆரஞ்சு, நீலம் என தினம் ஒரு வண்ணத்தில் வந்தது. ஆனால் காலை ஒரே ஒரு வேளை மட்டுமே வந்தது. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே. ஒரு நாள் உறங்கும் போது வண்ண மேகங்கள் இருக்குமா என்று தாத்தாவிடம் கேட்டான் ரிகான். தாத்தா சிரித்து கொண்டே, நான் கருப்பாகவும் வெள்ளையாகவும் மட்டுமே பார்த்திருக்கிறேன் ரிகான் என்றார். மறுநாளே ரிகான் அது எங்கிருந்து வருகின்றது என்று கண்டுபிடிக்க கிளம்பினான். தூரத்தில் இருக்கும் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இருந்து வருவதை பார்த்தான். அருகே சென்றபோதுதான் அது மரத்தின் உயரத்தை விட வெகு உயரத்தில் இருந்து வருகின்றது என புரிந்தது. மறுநாள் இன்னும் சீக்கிரம் வர வேண்டும் என நினைத்து கொண்டான். அன்று நீலமேகம் வரவேண்டியது. மரத்திற்கு அந்த பக்கம் சென்று நின்று கொண்டான். எங்கிருந்து கிளம்புகின்றது என ஆவலாக பார்த்தான். அது திடீரென ஒரு தூரத்து பாலைவனத்தில் இருந்து வருகின்றது என அவனுக்கு புரிந்தது. மரத்துக்கு கீழே நின்று நீலமேகம் கடக்கும் வரையில் பார்த்து கொண்டே இருந்தான். மரத்தில் இருந்த அணில் ஒன்று, ரிகான், அந்த வண்ண மேகம் எங்கிருந்து வருது? எனக்கு தூர இருப்பது தெரியாது, ஆனால் மேலே தினம் இந்த நேரத்துக்கு வண்ணமேகம் வருவதை கவனிக்கிறேன் என்றது. மறுநாள் இன்னும் சீக்கிரமாக வந்து அணிலை தன்னுடன் அந்த பாலைவனத்துக்கு அழைத்து செல்வதாக வாக்களித்தான். சொன்னது போலவே வந்து பாலைவனத்திற்கு அணிலை அழைத்து சென்றான். அவர்கள் பாலைவனத்தின் நடுவே நின்று கொண்டிருந்தார்கள். எப்படியும் எங்கிருந்து வண்ண மேகம் வருகிறது என பார்த்திட வேண்டும் என உறுதியாக இருந்தார்கள். அப்போதுதான் அதனை கவனித்தார்கள். அணிலால் கவனிக்க முடியவில்லை. தூரத்தில் இருந்த மிக பிரம்மாண்டமான சூரியகாந்தி தோட்டத்தில் இருந்துதான் அது வருகிறது என புரிந்தது. ஆனால் அந்த தோட்டம் வெகு 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 தொலைவில் இருந்தது. வீட்டுக்கு சென்று வருவதென்றால் பார்க்கவே முடியாது. ஆகவே அங்கிருந்து அப்படியே நடந்து மறுநாள் எந்த தோட்டத்து பூவில் இருந்து மேகம் உருவாகிறது என கண்டுபிடிப்போம் என இருவரும் கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பிய கொஞ்ச நேரத்தில்தான் அவர்கள் பின்னால் யாரோ ஊர்ந்து வருவதை உணர்ந்தார்கள். ஒரு பெரிய பாம்பு பின்னால் வந்தது. இவர்கள் பேசியதையெல்லாம் மணலுக்குள் இருந்தபடியே பாம்பு கேட்டுக்கொண்டிருந்தது. எனக்கும் அந்த வண்ண மேகம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். என் மேலே ஏறிக்கோங்க, வேகமாக போயிடலாம் என்றது. பாம்பு மீது ஏறிக்கொண்டார்கள். அது வேக வேகமாக ஊர்ந்தது. அப்படியுமே சூரியன் மறையும் நேரத்துக்குத்தான் போக முடிந்தது. தோட்டத்தில் சூரியகாந்தி பூக்கள் எல்லாமே தலை கவிழ்ந்தபடி இருந்தன. கண்ணுக்கு எட்டியவரை சூரியகாந்தி பூக்கள் தான். பாம்பும் அணிலும் ரிகான் சாப்பிட பழங்களை சேகரித்து வந்து கொடுத்தனர். தோட்டத்தின் நடுவிலேயே உறங்கினார்கள். விடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னரே எழுந்து காத்திருந்தனர். அன்று மேகம் தோட்டத்தில் இருந்து வரவில்லை, வெகு தூரத்தில் இருந்துதான் வந்தது. அச்சோ, அது எங்கிருந்து வருதுன்னே தெரியலென வருத்தப்பட்டார்கள். அப்போது அங்கே அவர்கள் அஞ்சும்படி ஒரு காட்சியை பார்த்தார்கள். மிக மிக பிரம்மாண்டமான கழுகு ஒன்று தோட்டத்தின் நடுவே இருந்து எழுந்தது. அதனை அவர்கள் இரவெல்லாம் கவனிக்கவே இல்லை. அது ராட்சச கழுகு. ஓ, வண்ணமேகம் பற்றி தெரியணுமா? என் மேலே ஏறுங்க, கூட்டிட்டு போறேன் என்றது. முதுகில் ரிகானும் அணிலும் ஏறிக்கொள்ள தன் காலில் பாம்பினை பிடித்து கொண்டது. இவ்வளவு பெரிய பாம்பு மேலே சென்றதும் அந்த அலறல் அலறியது. சூ, பாம்பு நண்பா, பயப்படாம வா என்றது அணில். கழுகு வெகு உயரத்தில் பறந்தது. ஒரு காட்டினை கடந்தது, ஒரு ஆற்றினை கடந்தது, கடைசியில் கடலுக்கே வந்தது. கடலிலும் நிற்கவில்லை. இன்னும் இன்னும் பறந்து ஒரு தீவினை அடைந்தது. நாளை காலையில் உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் என்றது கழுகு. நால்வரும் தீவில் பத்திரமாக உறங்கினார்கள். நடு இரவில் ஏதோ வினோத சத்தம் கேட்டு எழுந்தனர். லட்சக்கணக்கான மீன்களின் சத்தம் அது. கொஞ்சம் நிலா வெளிச்சம் இருந்ததால் அங்கு நிகழ்வது எல்லாம் நன்றாக தெரிந்தது. திடீரென கடல் நீரில் ஆரஞ்சு நிறத்தில் நெகிழிகள் மிதந்தன. குதிரை போன்ற வடிவில் இருந்த மீன்கள் எல்லாம் அந்த நெகிழிகளை தின்ன ஆரம்பிக்கின்றார்கள். சில குட்டி மீன்களுக்கு சிரமமாக இருக்கின்றது. நீர் என்றாலும் மற்ற மீன்கள் எல்லாம் அழுவது நன்றாக தெரிகின்றது. குதிரை போன்ற மீன்கள் மட்டும் நடுவில் இருக்க மற்ற மீனினங்கள் சில அடிகள் தள்ளி வட்ட வடிவில் நின்றன. குதிரை மீன்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே பெரிய மீனாக மாறியது. சுற்றியிருந்த மீன்கள்
பூ என ஊதியவுடன் அந்த பெரிய குதிரை மீன் காற்றாக மாறி மேலே கிளம்பியது. சூரியன் மெல்ல கடலில் இருந்து மேலே வந்தது. மூவரும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தனர். அங்கே என்ன நடக்கிறது என கழுகு விளக்கியது. கடலில் போடப்படும் பிளாஸ்டிக் பொருட்களாலும் கழிவுகளாலும் கடல் மாசுபடுகின்றது. கடலினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டி தினமும் ஒரு கடல் மீன் இனம் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தில் இருக்கும் நெகிழி பொருட்களை சாப்பிட்டு தாங்கள் இனத்தினை மாய்த்து கொள்கிறது. அந்த உயிர்விட்ட மீன் இனத்தவர்கள் காற்றில் மேகமாக மாறி உலகினை ஒரு சுற்று சுற்றிவிட்டு மறைகின்றனர். கேட்ட மூவருக்கும் பகீர் என்றிருந்தது. கழுகே மீண்டும் 3 பேரையும் அவரவர் இடத்தில் விட்டது. ரிகான் யாரிடமும் பேசவே இல்லை. பலத்த யோசனையில் மூழ்கியிருந்தான். ரிஹான் மட்டும் இல்லைங்க, நம்மளுமே பலமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது. இயற்கையை பாதுகாக்க வேண்டிய நம்மளே அதை ரொம்ப பாழ்படுத்துறோம்ல. சரி, இயற்கையை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய நிறைய கதைகள் கேட்கலாம். தொடர்ந்து பேசுவோம்.